ஆடி அமாவாசைக்கு இறந்து போன நம் முன்னோர்கள் வீட்டுக்கு வருவாங்களா? வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஆடி அமாவாசையினுடைய சிறப்பை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். இதற்கு முன்னால் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பல்வேறு சிறப்பு நாட்களை பார்த்தோம். அதுபோல் ஆடி அமாவாசை என்பதும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், இந்த ஆடி அமாவாசை என்பது நம்முடைய முன்னோர்கள் அல்லது பிதிர்கள்னு சொல்கிறாங்களே, அவர்களை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஆடி அமாவாசை அன்றைக்கு நம்ம முன்னோர்கள் வருவாங்களா அப்படின்னா, ஐதீகம் என்று சொல்கின்றார்கள். வருவதாக நம்பப்படுகின்றது என்று சொல்கின்றார்கள். இது புராண அடிப்படையிலும் சோதிட அடிப்படையிலும் இப்படி சொல்லப்படுகின்றது. அப்படி வந்திருக்கின்றார்களா, யாரும் பார்த்திருக்கின்றார்களா என்று சொன்னால் கேள்விக்குறித்தான். அதனால் நம்பப்படுகின்றது, ஐதீகம் என்று சொல்கின்றார்கள். எதை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் புராணத்தை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார். குறிப்பாக கருட புராணம் போன்ற புராணங்களை அடிப்படையாக வைத்து சொல்கின்றார்கள். ஆனால் சைவத்தில் இப்படி குறிப்பிடுவது கிடையாது. ஆடி அமாவாசைக்கு இறந்தவர்கள் நம் வீட்டை நோக்கி வந்து நாம் கொடுக்கின்ற உணவுகளை பெற்று செல்வார்கள் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இது தவிர இந்த ஆடி அமாவாசைக்கு இறந்தவர்கள் விருப்பம் போல வர முடியுமா என்று சொன்னால் அதுவும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஏன்னால் இறந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற போது, வாழ்ந்த போதும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தோம். இறந்த பிறகும் இறைவனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்போம். அப்போது இறைவன் அனுமதி கொடுத்தால்தான் நாம் வர முடியும் என்பதுதான் சைவம் கூறுகின்ற உண்மை. அந்த அடிப்படையில் இறந்தவர்கள் அமாவாசைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னும் கூட பலவற்றை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. என்ன சிந்திக்க வேண்டியிருக்கின்றதுன்னா, இறந்தவர்கள் சொர்க்கத்திலோ நரகத்திலோ இருப்பார்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அடுத்து இன்னும் சிலர் உடனே மறுபிறவி எடுத்துக்கூடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இன்னும் சிலர் இறை உலகத்திலே இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. அப்போ இறந்தவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரியாத சூழலில் நாம் அவர்கள் வரக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில், ஐதீகம் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் தான் சிலர் இந்த தர்ப்பணம், சிரார்த்தம் போன்றவற்றையெல்லாம் செய்கின்றார்கள். தர்ப்பணம் என்பது முன்னோருக்கு நாம் உணவு கொடுப்பதாக கருதப்படுகின்றது. அது நீர்நிலைகளில் இந்த ஆடி அமாவாசையில் போய் அந்த இறந்தோரை எண்ணி உணவு கொடுக்கின்ற அந்த முறையை நாம் பார்க்கின்றோம். அந்த தர்ப்பணம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் பேசியிருக்கிறேன். இப்போ அடிப்படை கருத்து என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்களை நன்றி மறவாது எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஆடி அமாவாசை நாளை சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது நாம் செய்யக்கூடிய ஒன்று, மிகச்சிறந்த ஒன்று என்ன நம் முன்னோர்களுக்காகன்னா, அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் அவர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஆடி அமாவாசை வருகின்ற போதும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர்களுக்கு, நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு, தாத்தா பாட்டிகளுக்கு நாம் செய்ய வேண்டியவற்றை செய்து விட்டோமா என்று எண்ணி பார்ப்பதற்குரிய ஒரு நாள் இந்த ஆடி அமாவாசை நாள். எல்லோரும் உயிரோடு இருக்கின்றவர்களை விட்டுவிட்டு இறந்து விட்டவர்களையே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களுக்கு என்ன செய்யலாம், இறந்தவர்களுக்கு என்ன செய்யலாம், அப்படி செய்யாவிட்டால் அவர்கள் நமக்கு சாபம் கொடுத்து விடுவார்கள், பிதிர் சாபம் வந்துவிடும் என்று அஞ்சி சாகிறார்கள். இப்போ உயிரோடு இருக்கக்கூடியவர்களை அப்பொழுது பார்க்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் சாபம் கொடுத்தால் பலிக்காதோ? எப்படி நம்ம உசுரோடு இருக்கின்ற போது நம் வாக்குக்கு என்ன ஆற்றல் இருக்கின்றதோ அதே ஆற்றல் தான் செத்துப்போன பிறகும் நமக்கு இருக்கும். அப்போது நாம் நினைப்பது போல சாபம் எல்லோரும் கொடுத்து விட முடியாது. சாபம் கொடுப்பதற்கும் உங்களுக்கு வாக்கு சுத்தம் வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஞானசம்பந்தரை போன்று பையவே சென்று பாண்டியர்க்காகவே என்று சொன்னால் நெருப்பு போய் இன்னொரு வெப்பமாக பிடிச்சு கொள்ளும், காய்ச்சலாக பிடிச்சு கொள்ளும். எல்லாரும் சாபம் விட முடியாது. சாபம் விடுவதற்கு என்று நமக்கு ஒரு தகுதி இருக்கின்றது. ஒரு முனிவராகவோ ஒரு துறவியாகவோ இறை ஆற்றலில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருந்தால்தான்
அதுவும் சாபம் விட்டால் நம்முடைய தவ வலிமை கெட்டுவிடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே செத்து போனவங்க நமக்கு கண்டிப்பாக சாபம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா நான் கெட்டொழிஞ்சி போகணும் அப்படின்னு சாபம் விடுவாரா? கண்டிப்பாக விடவே மாட்டார். இப்போ வீட்டில் நம்ம அப்பா இருக்கார், அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க மறந்துட்டோம், அதனால் கடிந்து கொள்வாங்களே தவிர கெட்டொழிஞ்சி போன்னு நம்ம அப்பா அம்மா நமக்கு சாபம் கொடுக்கவே மாட்டாங்க. அவன் பாவம் ஏதோ வேலையில் இருக்கான் போல தெரியுது, ஓய்வில்லை போல இருக்குது அப்படின்னு தான் நம்மளை பாதுகாக்கின்றவர்கள் தான் உண்மையான அப்பா அம்மாக்கள். அவருடைய இயல்பு அதுதான். அதனால் செத்து போனவங்க சாபம் கொடுத்துருவாங்க, செத்து போனவங்க இந்த பிதிர் சாபம் அப்படிங்கிறதெல்லாம் நம்பப்படுகின்ற செய்தி தான். அப்படி செத்து போனவங்க எல்லாம் சாபம் கொடுத்த முடியும்னு சொன்னால் கடவுள் எதற்கு நமக்கு? கடவுளுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போது என்ன சொல்லி வச்சாங்க முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமைனா, இந்த நம் முன்னோர்கள் நமக்கு என்ன நெறியை விட்டு சென்று இருக்கின்றார்கள் அப்படின்னா, எங்கள் அப்பா இன்னென்ன நல்லது செஞ்சார், எங்கள் அப்பா கிட்ட என்னென்ன நல்ல பழக்கங்கள் இருந்தது, அது எங்களுடைய குடும்ப வழக்கமாக இருந்தது, அதை அவருக்கு பின் நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பது தான் பிதிர்க்கடன் என்று சொல்லப்பட்டது. அப்போ அந்த பிதிர்க்கடனில் மிகச்சிறந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற உயிர்களுக்கு உணவு கொடுப்பது. அதுதானே நம்முடைய சமயத்தில் மிகச்சிறந்தாக ஒன்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் வாடிய பயிரை கண்டபோது வாடினேன்னார். பசியை போக்குவது தான் சிறந்த நெறி என்று வள்ளல் பெருமான் சொன்னார் இல்லைங்களா? அதே போல் திருமூலரும் சொல்கிறார், யாவருக்குமா மிரைவு பச்சிலையில் சொல்கிறாரு, யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடிங்கிறாரு. அப்போது நம்மவர்கள் அதை எப்படி சொன்னார்கள் என்று சொன்னால், முன்னோர்கள் வழி வழியாக சொல்லி வைத்தார்கள். அப்போது அவர்களுடைய நினைவாக ஆடி அமாவாசை வருகின்ற போது பறவைகள், மீன்கள், இன்னும் சிற்றுயிர்கள் இவருக்கெல்லாம் தவறாமல் உணவு கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சிற்றுயிர்கள், பறவைகள் இவர்களுக்கெல்லாம் நம்ம மனிதர்களுக்கு கொடுப்பது இல்லாமல் ஒரு சிறிய அளவு உணவு கொடுத்தாலே நிறைய உயிர்கள் அதை உண்டு மகிழும். அப்போ அவை உண்டு மகிழ்வதை தான் நம் முன்னோர்கள் பார்த்து மகிழ்வார்கள் அப்படின்னாங்க. அவங்க பார்த்து மகிழ்கிறாங்களோ இல்லையோ, அவர்கள் பின்பற்றிய அந்த நெறியை நம்முடைய கடனாக, பிதிர்க்கடனாக முன்னோர்கள் செய்த அந்த நன்னெறிகளை, நல்லொழுக்கங்களை நம்முடைய கடமையாக தலைமையில் ஏற்று, அதைத்தான் சிரார்த்தம்னாங்க. சிரார்த்தம்னா தலைமையில் வைத்து நாம் செய்ய வேண்டிய கடமை, தாங்க வேண்டிய கடமை. தர்ப்பணம் என்று சொன்னாலும் அதுதான். அதற்கு தான் என்ன பண்ணாங்க, இப்படி தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு ஏழை பிராமணனுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு, செருப்பு, குடை இதெல்லாம் கொடுத்தா நம்ம முன்னோர்களுக்கு போய் சேரும்னு சொன்னாங்க. இப்போ நமக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்று கொடுத்தால் அங்கே இருக்கிறவங்களுக்கு போய் சேராது. இன்னும் சிலர் எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க, இப்போ நாம் இங்கேருந்து பணம் அனுப்புனா வேறொரு நாட்டில் உள்ள வங்கியில் எடுத்துக்கொள்ளலாம் போல், இங்கேருந்து அனுப்புனா அங்கே பெற்றுக்கொள்வார்கள்னு சொல்கிறாங்க. அது சைவத்தில் ஏற்புடையதாக இல்லை. அப்படி பெற்றுக்கொள்வார்கள் என்று நம்பப்படுகின்றது, அவருடைய நம்பிக்கை. அதை நாம் அதை நம்புகின்றவர்களை நாம் தவறு என்று சொல்லவில்லை. நம்புகின்றவர்கள் நம்புகின்றார்கள், அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் அதை பின்பற்றலாம், அது தவறு இல்லை. ஆனால் நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது நம் முன்னோர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள் என்று சொன்னால், இப்படி நம்முடைய முன்னோர்கள் மற்ற உயிர்களுக்கு உணவிடுதல் என்கின்ற அறத்தை சொல்லி இருக்கின்றார்களே, அந்த அறத்தை தவறாமல் தலைமேல் கொண்டு ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுத்தல், அது ஒரு ஏழை பிராமணனுக்கு தான் கொடுக்கணும் இல்லை, எல்லோரும் பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தானே பிராமணர்கள். அப்போது யாரெல்லாம் இறையடியார்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு கொடுக்கலாம், மனமுவந்து கொடுக்கலாம். அதை அவர்களுக்கு நாம் செய்கின்ற அன்பாக, கொடையாக, தொண்டாக கொடுக்கலாம், மற்ற சிற்றுயிர்களுக்கு கொடுக்கலாம் என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு அருமையான நாள் இந்த ஆடி அமாவாசை. அப்போ ஆடி அமாவாசையில் செத்துப்போனவங்களே நினச்சிக்கிட்டு இருக்காம, செத்துப்போனவங்க நமக்கு எதை விட்டு சென்றார்கள், என்ன நன்னெறியை விட்டு சென்றார்கள், நன் ஒழுக்கத்தை விட்டு சென்றார்கள், அதை தொடர்வது தான் பிதிர்க்கடன் ஒன்று. அதுதான் அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை 2. 3, இந்த நாளில் அவர்களை போன்று இங்கு இன்னும் மற்ற உயிர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதும், உயிரோடு இருக்கின்றவர்களை எண்ணுவதும் இந்த நாளில் சிறப்பு என்பதை சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.